அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. வீனஸ் வாஸ்து அப்படின்னாலே ஒரு மீண்டும் மீண்டும் ஒரு வித்தியாசமான தகவலோடு தான் நான் உங்களை சந்திப்பேன். அந்த வகையில் இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் கணபதி ஹோமம் அப்படிங்கிற ஒரு விஷயம். வீடு கட்டின பிறகு புதிதாக அந்த புதுமனை புகுவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லத்திற்கு நம்ம குடியேறுவதற்கு முன்னால் அந்த கணபதி ஹோமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வளர்க்குறது எல்லாருடைய வீடுகள்லையும் 100% இது நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போ அந்த கணபதி ஹோமத்தை பற்றி நம்ம அது வளர்க்கலாமா, அது எவ்வாறு அப்படி செஞ்சால் அதை எப்படி செய்யணுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடு கட்டுறது அப்படிங்கிறதே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இயற்கை விதிகளுக்கு, அதாவது இதே இயற்கைக்கு பயந்து சில விஷயங்களை நம்ம நல்ல விஷயங்களை பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டி முடித்த பிறகு அந்த கணபதி ஹோமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அப்போ நான் சொல்லக்கூடிய யாரையும் குறை சொல்வது என்னுடைய நோக்கம் கிடையாது. நீங்கள் கணபதி ஹோமம் தாராளமாக நீங்கள் புதுமனை இப்போ வீடு குடியேறீங்க, புது வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த பால் காய்ச்சறதுக்கு முன்னால் அதை பண்ணக்கூடிய விஷயத்தை அழகான முறையில் பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. கணபதி ஹோமம் பண்ணக்கூடாதுன்னு யாரையும் நான் சொல்லவே இல்லை, நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கணபதி ஹோமம் செய்யக்கூடிய எதற்காக அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் கேட்டிங்கன்னா தெளிவான முறையில் சொல்லுவாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, இந்த 5 பூதங்களுக்கும் நன்றி தான் சொல்லுவாங்க. இதுதான் அந்த கணபதி ஹோமத்தில் உள்ள ஒரு சின்ன ஒரு டிப்பாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதனால் கணபதி ஹோமம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னா நிச்சயமாக பண்ணிக்கலாம். ஆனால் கணபதி ஹோமம் வளர்க்கும் போது நீங்கள் அதை பண்ணும்போது நிறைய இடங்களில் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, வடகிழக்கு மூலையில் வச்சு அந்த கணபதி ஹோமத்தை தயவு செய்து நெருப்பு மூட்டி அதை வளர்க்க வேண்டாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில் வச்சும் நீங்கள் கணபதி ஹோமம் தயவு செய்து பண்ணாதீங்க. மூன்றாவதாக 2 இடம்தான். நீங்கள் வீட்டில் அந்த கணபதி ஹோமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஐயர் உட்காந்து அந்த மந்திரம் சொல்லி அந்த மந்திரம் ஒலித்து அதை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷன்ஸாக இருக்கும். அது எதனால் அப்படின்னா அந்த இயற்கையினுடைய அதை அதை நம்ம அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் மொழி வாயிலாக இயற்கையோடு இணைந்து அந்த மந்திரங்களை ஒலிக்கும் போது அது ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கிறதுனால அந்த கணபதி ஹோமம் வளர்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நெருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நீங்கள் ஒன்று தென்கிழக்கு மூலையில் வச்சு பண்ணிக்கோங்க. சில இடங்களில் அது தவறா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன், பண்ணக்கூடியவங்க பண்ணிக்கோங்க. வடமேற்கு மூலையிலையும் வச்சு பண்ணிக்கலாம். வடமேற்கு மூலைனா மூலையில் வச்சு நான் பண்ண சொல்லலை. ஒரு அறை இருக்குது அப்படின்னா அந்த அறையில் சார்ந்து வச்சுக்கோங்க. சார் அப்போ நம்ம ஹால் இருக்குது, என்ட்ரன்ஸில் வடகிழக்கில் ஹால் வச்சுருக்காங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மத்திய ஸ்தானத்தில் உட்காந்து அந்த நெருப்பு மூட்டி அதை அந்த அதை கணபதி ஹோமம் வளர்க்குறது எனக்கு என்னமோ அது சரியாக படலை, அது வேண்டாம். என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் அந்த மத்திய ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி உட்காந்து அதை பண்ண சொல்லுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. எங்கே உட்காந்து பண்ணாலும் அந்த 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 அங்கே ஐயர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் நிச்சயமாக அந்த வீடு முழுவதுமாக நல்ல விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் கணபதி ஹோமம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற கேள்விக்கு இன்று நான் தெளிவாக பதில் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நான் இது குறித்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மிக தெளிவாக நிறைய மக்கள் கேட்கறதுனால கணபதி ஹோமம் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னா பயப்பட வேண்டியதிங்க, பண்ணலாம். பசுமாடை ஐயர் வீட்டுக்குள்ளே கூட்டு வர சொல்கிறாரு சார், அது பண்ணலாமான்னா பண்ணலாம். பசுமாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதை இப்போ நான் வாஸ்து பார்த்த இடங்களில் ஒரு 2 நாட்களாவது உங்கள் வீட்டில் கட்டி போட்டு அதுக்கு தேவையான உணவுகளை கொடுங்க, தேவையான விஷயங்களை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாருமே வழக்கம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, மாடுகளே கட்டக்கூடாது, கட்டி போட்டு வளர்க்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கொள்கை. அதனால்
மாடு வந்து அந்த டைம்ல ஐயர் வந்து வீட்டுக்குள்ள வர சொல்றாரு அப்படின்னா வர சொல்லுங்க. நல்ல விஷயம்தான். இதெல்லாம் ஒரு சாஸ்திரத்தை மீறி மனிதர்களின் நம்பிக்கையின் காரணமாக நம்ம வந்து இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு அனலைசிஸுக்கு பின்னால நான் ஒரு ஒரு சின்ன ஒரு 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 நபர்கிட்ட நான் வந்து கேட்டு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் கணபதி ஹோமம் தாராளமாக பண்ணிக்கோங்க. அது வந்து எந்த தவறுமே கிடையாது. அந்த எந்த இடத்துல வச்சு பண்ணுறோங்கிறது மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அந்த நெருப்பை வந்து அந்த செங்கலை எடுத்து நம்ம வந்து அதை வந்து நீங்கள் பூஜை அறை கட்டணுமா, கணபதி ஹோமம் வளர்த்த செங்கலை வந்து பூஜை அறை கட்டணும், மேலே தென்மேற்கு, அதெல்லாம் உங்கள் விருப்பம். என்னை பொறுத்தவரையில் நீங்கள் பூஜை அறைங்க நான் கட்டக்கூடாதுன்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் அந்த செங்கல்களை வந்து நான் ஒரு எங்கே வைக்கிறது சார் அப்படின்னா, அதைக்கான நீங்கள் அந்த தேர்வு செய்து இப்போ ஒரு வீடு முடித்த பிறகு ஒரு சில வேலைகளை பெண்டிங் பண்ணி அதுக்காக அதை ஒதுக்கி வச்சு நீங்கள் பண்ணுறது வழக்கம். இல்லை காம்பவுண்டு சுவர், இப்போ ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்ஸு கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னா அதை கட்டிக்கலாம். இதே போல் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு பெரிய கேள்வியாக முன்வைக்கிறத தவிர்த்து விட்டு வாஸ்துவில் இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. வாஸ்து நிபுணரை அழைத்து பாருங்கள். நல்ல நல்ல விஷயங்களை நோக்கி நகருங்க. இந்த கணபதி ஹோமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயந்தான், தவறு கிடையாது என் பார்வையில். அவ்வளோதான். நான் வந்து யாரையும் குறைவாக தயவு செய்து சொல்லலை. அதனால் நீங்கள் வந்து எப்போதுமே அந்த இடத்த தேர்வு செய்யும்போது மட்டும் சில நபர்கள் வந்து அதை சரியான முறையில் அதை தேர்வு செய்தாங்க. சில நபர்கள் கொஞ்சம் அதை மாற்றி அமைக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அந்த இடத்துல வச்சு பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். உடனே நீங்கள் எங்கள் வாஸ்து நிபுணர் இப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார், இப்படி சொன்னார், இந்த மாதிரி இந்த கருத்துக்களை முன்வைக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தில் ஒரு மேம்போக்குத்தனமான ஒரு சிந்தனையோடு எல்லாத்தையுமே அனலைசிஸ் பண்ணி தான் செய்வாங்க. அதனால் இவர் இப்படி சொன்னார், அவர் அப்படி சொன்னாருங்கிற வாதத்தை முன்வைக்காமல் நீங்கள் வந்து இந்த இடத்துல வச்சு பண்ணுங்கள் சாமின்னு சொன்னால் நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. அவ்வளோதான். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.